சமீபத்தில் ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து ஒரு காரை கொண்டு வந்து ஜோம் பண்ண சொன்னார். நல்ல பெரிய கார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜோம் பண்ணி அனுப்பினேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் போனாங்க. 2 மாதம் தான் இருக்கும். ரொம்ப துக்கமாக வந்தார் திரும்ப. என்ன பதர் என்னாச்சுன்னு கேட்டேன். சார் காரை வித்துடலான் இருக்கேன்னாரு. என்ன பதர் கார் இப்போ தான் ஜோம் பண்ணிட்டு போனீங்க, என்னாச்சு? சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இஎம்ஐலாம் கட்ட முடியலன்னாரு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்தீங்களா? இதெல்லாம் திட்டம் பண்ணி 2 மாதத்தில் முடியலன்ட்டிங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது ஒரு கதை பாஸ்டர்னாரு. என்ன கதைன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இவர் மனைவி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரை வாங்கணும்னு இவங்க எல்லாம் திட்டம் பண்ணிட்டாங்க. எப்படி திட்டம் பண்ணாங்கன்னா, இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இவங்க வருமானம் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி இது நமக்கு செட் ஆகும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. எல்லாம் பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில் போய் இவங்க ஷோரூமில் போய் புக் பண்ணலான்ட்டு கிளம்புற நேரம், இல்லை வெளியே வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துருக்காங்க ஷோரூம் போகலான்னு. வெளியே வந்தால் இவங்க எந்த காரை வாங்கணும்னு நினச்சாங்களோ அதே பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த மனைவிக்கு ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை. அதை பார்த்தது தான். ஏங்க நீங்கள் வாங்க, அந்த அம்மா வெறியோட வாங்க, எல்லாம் கிளம்பியாச்சு ஷோரூமுக்கு. என்ன தெரியுமா, அந்த காரை விட 2 மடங்கு விலை உள்ள ஒரு காரை வம்புக்குன்னு வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ என்ன ஆகி போச்சு, 2 மாதத்தில் வித்துடலான் இருக்கு. ஏன்பா, உனக்கு மிஞ்சின காரியம், உனக்கு அடுக்காத காரியம், அதில் தலையிட்டா அது என்னவாயிடுச்சுப்போம், பாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்காத பாரங்களை எத்தனை நம்ம தூக்கி வச்சுட்டு இருக்கோங்க. அது எவ்வளோ பாரம் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில், சுமக்கவே முடியலை இப்போ.